हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। जानकी कांत स्मरणं जय जय राम राम आंजनेय स्वामिनः। कोदंडमंडितकरादि कमलायदाक्षादि मार्तांडवंशतिलकादि मनुजेन्द्रवेषादि सीतामुखाब्जमधुपादि सकलाभिरामादि रामात् परं किमपि तत्त्वमहं न जाने। सकृत्प्रपन्नस्य जनस्य रक्षा कृपां बुधेर्यस्य महद्व्रतं सः रामः सदा व्याद्रमणीयकीर्तिः। सीतापतिर्मां शरणं प्रपन्नं सर्वस्य लोकस्य सदा सगुप्त्यै नामात्मको भाति हरीशयोर्यः। दयासुधाब्धिर्ललितात्मको मे रामः सदा वक्त्रसरोरुहेस्तु। दीर्घबाहुमरविन्दलोचनं दीनवत्सलमनाथरक्षकं दीक्षितं सकललोकरक्षणे दैवतं दशरथात्मजं भजे। रामचन्द्रचरितं कथामृतं लक्ष्मणाग्रजगुणानुकीर्तनं राघवेश तव पादसेवनं सम्भवन्तु मम जन्म जन्मनि। रामो मत्कुलदैवतं सकरुणं रामं भजे सादरं। रामेणाखिलघोरपापरहितः रामाय तस्मै नमः। रामान्नास्ति जगत्त्रयैकसुलभः रामस्य दासोऽस्म्यहं। रामे प्रीतिरतीव मे कुलगुरो श्रीराम रक्षस्व मम। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात्। हनुमते नमः। श्रीहरये नमः। सकृदेव प्रपन्नाये तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यः ददाम्येतद्व्रतं मम। தேவர்களும் அசுரர்களும் ஒரு சமயம் பார்க்கடலை கடைஞ்சால் அமிர்தத்துக்காக வேண்டி, ஆனா அமிர்தம் முதல்ல வரல, பல வஸ்துக்கள் முதல்ல வந்தது பார்க்கடல்ல. முதல்ல ஹாலாஹல விஷம் வந்தது, அதை பரமேஸ்வரன் சாப்பிட்டு அபயம் கொடுத்தார். அப்புறம் திருப்பி கடையிற காலத்துல முயற்சியை விடாதீங்கன்னு மகாவிஷ்ணு கூட இருந்து சொல்ல ஒரு ஒரு வஸ்துவாக மங்கள திரவியங்கள் வந்தது. அஷ்டமங்கள திரவியங்கள்னு கல்பக விருட்சம், காமதேனு, ஐராவதம், உச்சைஸ்ரவஸ், சந்திரன், சுரே முதலியதான வஸ்துக்கள். துளசி கூட இதுல தான் வந்தது அப்படின்னு சொல்லுவா. அதனால அமிர்தம் இருக்கு துளசி தளத்துல. பல ரோகங்களுக்கு நிவாரணியாக இருக்கு இன்னைக்கும் துளசி. ஆயுர்வேதத்திலையும் சரி, பேசில்னு வெளிநாடுகள் எல்லாம் கூட இப்ப அதை ரொம்ப கொண்டாடின்னு இருக்கா. அதுல நிறைய சத்துக்கள் இருக்குன்னு. மகாலட்சுமியும் அதுல தான் உண்டானா. கடைசியா தான் அமிர்தம் வந்தது. மோகனாவதாரம் பண்ணி அதை பகவான் விபாகம் பண்ணினார், தேவதைகளுக்கு பண்ணி அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது ரொம்ப பிரசித்தமான கதை. அந்த விஷம் வந்த காலத்துல சாப்பிட்ட இடம்தான் மதுரை. அதனாலதான் ஹாலாஸ்யநாதர் அப்படின்னு பேரு அந்த சுவாமிக்கு. சுந்தரேஸ்வரர் இருக்காரே, ஹாலாஸ்ய க்ஷேத்திரம்னே பேரு மதுரைக்கு. ஹாலாஹல விஷத்தை சாப்பிட்டார்.
அதையும் சாப்பிட்டு அதற்கும் விஷத்துக்கும் நாதனாக இருக்கா. தொண்டையில வச்சுண்டு லோகத்துக்கு அபயம் கொடுத்தார். அதனால ஹாலாஸ்யநாதர். மதுரையிலேருந்து ஒரு 10 மைல் தூரத்துல இருக்கு ஒரு திவ்ய தேசம். அந்த தேசத்துக்கு திருமோகூர் அப்படின்னு பேர். திருமோகூர் தான் பார்க்கடல் கடைஞ்ச இடம் அப்படின்னு அந்த க்ஷேத்திர மகாத்மியம் சொல்றது. இங்கதான் கடைஞ்சாலாம் பார்க்கடலை. மோகனாவதாரம் பண்ணினார் இல்லையா அங்க, அதனால திருமோகூர் அப்படின்னு பேரு. அந்த க்ஷேத்திர சுவாமிக்கு மார்கபந்துன்னு பேர். சிவனுக்கும் மார்கபந்துன்னு பேரு. மார்கபந்து ஸ்தோத்திரம்னே அப்பைய தீட்சிதர் பண்ணியிருக்கார். நாராயணனுக்கும் அந்த க்ஷேத்திரத்துல மார்கபந்துன்னு நம்மாழ்வார் சொல்றார். ஆழ்வார் திருநகரியிலே புளிய மரத்தடியில இருந்து எல்லா திவ்யதேசங்களுக்கும் மங்களாசாசனம் பண்ணின ஆழ்வார். ஒரு ஆழ்வார் ஆசையதி ஹிமாச்சலம் சென்றார், திருமங்கை ஆழ்வார். ஒரு ஆழ்வார் புளிய மரத்தடியிலேயே இருந்து அத்தனை திவ்ய தேசத்தையும் பாடினார். அதுல அவருடைய அனுபவம் கடைசியிலே தன்னோட கூட பரமபதம் மோட்சத்துக்கு போற காலத்துல இந்த திருமோகூர் சுவாமி கூட வந்தார் அப்படின்னு சொல்றார். துணைக்கு வரப்போறவர் அவர்தான், அவர் என்னோட கூட வந்தார் அப்படின்னு சொல்றார். யாருமே மரிக்கிற நேரம் யார் கூட வருவாள்? பணம் வருமா, வீடு வாசல் வருமா, சேர்த்து வச்ச சொத்து பத்து வருமா, உற்றார் உறவினர்கள் வருவாளா? யாரும் வரமாட்டாள். பகவான் தான் வருவாள். பக்தி பண்ணியிருந்தானால் புண்ணியபாபம் கூடவர். சுகிருத்தம் துஷ்கிருதம் செய்வ கச்சந்தமனு கச்சதி. புண்ணியமும் பாபமும் கூட வரும்னு சுவாமி சொல்றார் பரதனுக்கு சொல்ற சமயத்துல. பரதராம சம்பாதத்துல பெருமாள் கூட வந்தார் என்னோட, திருமோகூர் சுவாமின்னு மார்கபந்துன்னு அவரை சொல்றார் நம்மாழ்வார். எல்லாம் க்ஷேத்திர மகாத்மியங்கள், அதுக்காக சொல்றேன். திருமோகூர்னு அழகர் கோவில் தெரியும் எல்லாருக்கும், பிரசித்தம், மதுரை பக்கத்துல இருக்கிறது. பார்க்கடல் கடைஞ்ச கதையும் ரொம்ப பிரசித்தம். அதுலதான் மகாலட்சுமி வந்தாள் அப்படிங்கிறதும் தெரியும். க்ஷீராப்தி புத்திரீம், அமிர்தாப்தி புத்திரீம் அப்படின்னு எல்லாம் ஆச்சாரியால் லோகாதிநாத கிருஹிணீம் அமிர்தாப்தி புத்திரீம் அப்படின்னு அழைக்கிறாள் தாயாரே. அப்படி தாயார் அன்னைக்கு வந்த இடத்துக்கு தான் பங்குனி உத்தரம்னு புண்ணிய நாள். பார்க்கடல்லேருந்து வெளியில வந்தாள் இல்லையா தாயார், இந்த தினம்தான் பங்குனி உத்தரம். அதனாலதான் தாயாரே பங்குனி உத்தரம் ஜென்ம தினம், அவதார தினம், அவதார தினம்னு கொண்டாடுறது. இங்கேயும் ஸ்ரீரங்கத்துல துளசி மாடத்துக்கு கீழே பில்வ மரத்தடியில மறைஞ்சிருந்த தாயார் பக்தால் முகமாக சொப்பனத்துல வந்து இங்கதான் இருக்கேன்னு வெளியில எடுத்தால் 100 வருஷம் கழிச்சு ஒரு கலக காலத்துல பெருமாள் வெளியில போயிட்டார் ஸ்ரீரங்கத்தை விட்டுட்டு. மூலஸ்தானத்துக்கு கல் தேரை போட்டு மறைச்சுட்டால். உற்சவர் திருப்பதியில எல்லாம் போய் இருந்திருக்கா, மதுரையில எல்லாம் இருந்திருக்கார், அழகர் கோவில்ல திருமாலிருஞ்சோலையிலாம் இருந்திருக்கார், திருப்பதியில கொஞ்ச காலம் இருந்தார், பல ஊர் போயிருக்கார் அவர். அப்படியே அங்கங்க சுத்தி அப்புறம் கடைசியில 100 வருஷம் கழிச்சு திருப்பி வந்தார். ஆனா தாயார் படிதாண்டா பத்தினி, அதனால வெளியில போல பில்வ மரத்தடியிலேயே இருந்தால். அவளும் வெளிப்பட்டால் பெருமாள் வந்ததுக்கு அப்புறம். அதுவும் பங்குனி உத்தரம் சேர்த்தி உற்சவங்கள் கொண்டாடப்படுறது நேற்றுக்கு ரொம்ப விசேஷமாக. இன்னி பரியந்தமே இந்த சேர்த்தி கார்த்தால பரியந்தமே உண்டு. இந்த கதை ரொம்ப பிரசித்தம், இன்னைக்கும் பொருத்தம், அதனால சொல்றேன் இந்த கதைகளை. அதுபோல ராமாயணம்ங்கிறது ஒரு பெரிய கடல். ராமாயண மகார்ணவம். ராமாயணம்ங்கிற இந்த பெரிய கடலை வால்மீகி தன் மனசாகிற மந்தர மலையை போட்டு கடைஞ்சாரா. வால்மீகி ஸ்மிருதி மந்தரேன மதிதா சீதா ரமா சம்பவா சுக்ரீவாமர பூருஹ அங்கத கஜஹ சௌமித்ரி சந்திரோதய வாதோத்பன்னமனிஹ விபீஷண சுதஹ பௌலஷ்ச ஹாலாஹலஹ ஸ்ரீராமாயண துக்த சிந்துரமலஹ பூயாதி சுகஸ்ரேயசே. தன் பக்தி தோய்ந்த மனசாகிற மந்தரமலையை வச்சு ராமாயணம்ங்கிற கடலை இதான் கடல்னு நாரதரும் பிரம்மாவும் காமிச்சு கொடுக்க அதை போட்டு கடைஞ்சா. வால்மீகி ஸ்மிருதி மந்தரேன மதிதா. ஸ்ரீராமாயணமும் தோஷமே இல்லாத பார்க்கடல் தான். ஸ்ரீராமாயண துக்த சிந்துரமலஹா, சுத்தமான பார்க்கடல்.
அதை கடையிற காலத்துல முதல்ல யார் வந்தால்? எத்தனையோ வஸ்துக்கள் வந்தா கூட தாயார் தானே அருமை. பார்க்கடல்ல வந்ததுல லக்ஷ்மியும் க்ஷீரசமுத்திரராஜதனயான்னு தானே அவள் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கிறது, ஸ்ரீரங்க தாமேஸ்வரின்னு. இந்த க்ஷீராப்தியில எப்படி மகாலட்சுமி வந்தாலோ கடைஞ்சதோட பிரயோஜனம் பெருமாளும் அதற்காக தான் கடைய வச்சா. தேவர்களையும் அசுரர்களையும் கடைய வச்சு அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டால் அமிர்த மையானே தாயாரே தன் மார்பிள வச்சிருந்தார் பெருமாள். பெரிய லாபத்தை அடைஞ்சது பெருமாள் தான். ஆனா தேவர்களுக்கு ஒத்தாசை பண்ணார், அவர் ஒன்றும் பண்ணிக்கல. மோகனாவதாரம் கூட பண்ணி பரமாரி எல்லாம் பண்ணினார், கூர்மாவதாரம் பண்ணி மலையை தூக்கினார்பால். பிரயோஜனம் இல்லாத ஒருத்தர் இதை ஈடுபடுவாளா ஒரு காரியத்துல? பிரயோஜனம் அனுதிஷ்ய நமந்தோபி பிரவர்த்ததே அப்படின்னு சாஸ்திரம். பிரயோஜனம் இல்லாத யாரும் ஈடுபட மாட்டால். பெருமாளுக்கும் ஒரு பெரிய பிரயோஜனம். அங்கம் ஹரேஹே புலகபூஷணமாஸ்ரயந்தி பிருங்கங்கனே வமுகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதி அபங்கலீலா மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. பார்க்கடல்ல அவள் கையில தாமரச மாலையோடு வந்தால், தாமரச புஷ்பத்தோட வந்தால் அப்படியே தூக்கி மார்பிள வச்சுட்டான். அதுதான் ஆச்சாரியால் ஸ்தோத்திரத்துல எடுத்ததுமே அங்கம் ஹரேஹே. தமால விருட்சம் போல இருக்கிற பெருமாள் மார்பில தங்க வண்டு போல மொக்கிற வண்டு போல இருக்காலாம் தாயார். புலகபூஷணமாஸ்ரயந்தி. வண்டு ஒரு இடத்துல இருந்தா சும்மா இருக்காது, ஊறிண்டே இருக்கும். அதுபோல பெருமாள் மார்பில இருந்து அவள் ஊறிண்டே இருக்கிறது. பெருமாள் தமால விருட்சம் சிலிர்க்கிறதா. பெருமாளுக்கு அப்படி மயிர்கூச்சல் இடுறதான். தங்க ரேக்கா இருக்கிற தாயார் திவ்யமங்கலமான அந்த திருமேனி மேல படுற காலத்துல புலகபூஷணமாஸ்ரயந்தி. பிருங்கம்னா வண்டு. பிருங்காங்கனே வமுகுலாபரணம் தமாலம் அங்கீகிருதாகில விபூதி. நிரந்தரமா சாஸ்வதம் ஒரு இடமா உட்கார்ந்து விட்டால் மார்பில் அகலகில்லேன் இதையும் என்று. ஆனாலும் கண்ணு மாத்திரம் அசைஞ்சுட்டே இருக்கான். ஏன் அசையறதுனால் பெருமாளை ஒரு கண் பார்க்கறாளாம், வர பக்தால ஒரு கண் பார்க்கறாளாம். இங்கே கூட சேர்த்தியில அப்படித்தானே இருக்கா தாயார். நேர எதிர்முதிரமா உட்காரல்ல, நேர பக்கத்துலையும் பெருமாள் மாதிரி நேரையும் உட்காரல்ல, ஒரு சாய்வா உட்கார்ந்து இருக்கார். ஒரு சைடா உட்கார்ந்துட்டு இருக்கிறது எதற்குனால், ஒரு கண் பெருமாளை பார்க்கறதான், ஒரு கண் பக்தால பார்க்கறதான். வர பக்தாலெல்லாம் பெருமாளுக்கு கட்டாட்சிக்க பண்றாளாம் தாயார். சிபாரிசு பண்ணி நம்ம குழந்தை எல்லாம் வந்திருக்காள், அவள்கிட்ட தோஷம் பார்க்காதீங்க, அவளுக்கு எல்லா மங்களத்தையும் நீங்க தான் பண்ணணும், நம்மளுடைய குழந்தைன்னு. தப்பு பண்ற பையனா இருந்தா கூட அம்மா எப்படி அப்பாட்ட சமரசம் பண்ணி அந்த குழந்தைக்கு வேண்டிய க்ஷேமத்தை செய்வாளோ அதுபோல தாயார் செய்கிறார் நமக்காக. அங்கீகிருதாகில விபூதி அபங்கலீலா. கண் அசைஞ்சுட்டே இருக்கான் தாயாருக்கு. அப்படி பார்த்து பார்த்து குழந்தையையும் பெருமாளையும் ரசிக்கிற அந்த அம்மா, மங்கள தேவதை உன்னை ஆசிரியிக்கிறேன், எங்களுக்கு எப்போதும் நீ மங்களத்தை பண்ணணும். மாங்கல்யதாஸ்து மம மங்கள தேவதாயாக. அப்படி ஒரு ஆனந்தத்தை பண்றேன் பெருமாளுக்கு. முக்தா முகுர் விதததி வதனே முராரேஹே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலாதிருஷோர் மதுகரீவ மகோத்பலேயா சாமேஸ்ரியம் திசது சாகரே சம்பவாயாஹ. தத்யாப்தயானுபவனோ திரவிணாம்புதாராம் அஸ்மின் கிஞ்சன விஷங்க சிஷௌ விஷன்னே துஷ்கர்ம கர்மமபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனம்புவாகா. கருணை பொழியற மேகமா இருக்காளாம் தாயார். அந்த மேகத்தை தாங்குற மலையா இருக்காராம் பெருமாள். மேகங்கள்ல தானே மலைகள் வந்து அண்டும். நாராயண பிரணயினி நயனாம்புவாகா. இந்த கருணையும் எது வழியா கொற்றாள்னால் கண் வழியா கொற்றாளா. நயனாம்புவாகா. அம்புவாகம்னு பேரு மேகத்துக்கு. நாராயணங்கிற சிகரத்துல எப்போதும் தங்கற மேகமே, நீ ஒரு மழையை பெய்யணும் எனக்கு. என்ன மழைன்னால்
பிரணயனி நயனம்புவாகா, கருணமழையே எப்போதும் என் மேல நீ பெய்யணும். உன்னுடைய கருணையை பெய்யறதுக்கு சரியான பாத்திரம் நான் தான். பசிச்சவனுக்கு 4 நாள் பட்னியா இருக்கிறவனுக்கு சாம்போட்டா பெருமையா? அது பிரயோஜனமா? இல்லை பெரிய சமாராதனை சாப்பிட்டு வந்தவனே இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கோ, பாயசம் சாப்பிடுங்கோ, ஸ்வீட்டு சாப்பிடுங்கன்னு வேண்டாம் வேண்டாம்னு சொல்றவனுக்கு நிர்பந்தம் பண்றது அழகா? பசிச்சவாளுக்கு தான் சாப்பாடு. அதுபோல உன்னோட கருணையை பெய்ய வைக்கிறதுக்கு சரியான பாத்திரம் நான் தான். தத்யாத்தயானுபவனஹ திரவிணம்புதாராம், ஹே அம்புதாரைய மேகமே, எனக்கு நீ கருணையை பெய்யணும். தயாம்புவ தத்யாப்தயானுபவனோ திரவிணம்புதாராம், உன்னுடைய கருணைக்கு சரியான பாத்திரம் நான் தான். அஸ்மின் நகிஞ்சனே, ஒண்ணும் இல்லாதவன் நான், கதி இல்லாதவன். அம்மா போய் குஞ்சு கூட்டுல முட்டை பொறிச்ச சமயம் அம்மா போயிடுத்து. யாரும் இல்லை, அனாதையா கத்தின்னு இருக்கிற கூட்டுல இருக்கிற விஷங்க சிஷோ, கதி இல்லாத இருக்கிற, கண்ணும் முளைக்காம ரெக்கையும் முளைக்காத, யாரு காப்பாத்துவாளோன்னு தப்பிச்சுன்னு இருக்கிற கூட்டுல கத்தின்னு இருக்கிற பட்சி போல இருக்கேன் நான். விஷங்க சிஷோ விஷன்னே, எப்போதும் தாபத்திலேயே இருக்கேன். ஏதோ கஷ்டம், துக்கம், அவமானம், நஷ்டம், ஏதோ தாபங்கள் இருக்கு. அது காரணம் நான் பண்ண கர்மான்னு எனக்கு தெரியறது. ஜென்மாந்திரத்துல நான் பண்ண கர்மா, அதனாலதான் அனுபவிக்கிறேன்னு. அதுக்காக நீ என்னை விட்டுடாத. என் கர்மா நான் அனுபவிக்கட்டும், நான் என்ன பண்ணுவேன்னு பெருமாள் வேணா சொல்லலாம், நீ சொல்லாது. துஷ்கர்ம கர்ம அபனீய சிராய தூரம், நான் பண்ண துஷ்கர்மாவெல்லாம் மன்னிச்சு, அபனீயா அதெல்லாத்தையும் விளக்கிவிட்டு, சிராய தூரம் சீக்கிரத்துல தபிச்சுன்னு இருக்கேன் நான். மழையே இல்லாத பூமி எப்படி டார்டாரா பிளந்து ஜலத்துக்காக ஏங்குமோ, வானம் பார்த்த பூமி எப்படி ஏங்கின்னு இருக்குமோ, அதுபோல உன் கருணைக்காக ஏங்கின்னு இருக்கேன் நான். துஷ்கர்ம கர்ம அபனீய சிராய தூரம், நீயோ கருணைய மழையை பெய்யற மேகம். நீ நாராயணங்கிற சிகரத்திலேயே எப்போதும் வசிக்கிற மேகம், என் மேல கருண மழையே நீ பொழியணும். துஷ்கர்ம கர்ம அபனீய சிராய தூரம் நாராயண பிரணயினி நயனம்புவாகா. எப்போதும் உன்னுடைய கருணை எனக்கு இருக்கட்டும் அப்படின்னு எல்லாம் ஆச்சாரியா சொல்றாளே, அந்த மகாலட்சுமி தான் பார்க்கடல் கடைஞ்சதோட சாரம். அதுபோல ராமாயணம் எழுதுறேன்னு ஆரம்பிச்சார் வால்மீகி. பல கதாபாத்திரங்களை சொன்ன போதிலும் கூட இங்க முக்கியமா யார் பேசப்படுறாள்னா, சீதாயாச்சரிதம் மஹதி வால்மீகி ஸ்மிருதி மந்தரேண மதிதா சீதாரமா சம்பவா. சீதா லக்ஷ்மி தான் இந்த ராமாயணத்துக்கு கதாநாயகியா. ஏதோ ராமாயணம்னு பேர் வச்சுட்டாரே தவிர உள்ள போக போக என்ன இருக்கு ராமாயணத்துல என்னால் சீதையோட அருமை பெருமை தான் இருக்கா. பிரணிபாத பிரசன்னாகி மைதிலி ஜனகாத்மஜா அலமேஷா பரித்ராதும் ராட்சசீன் மகதோபயாது அப்படிங்கிறாள் திரிஜட்டை சுந்தரகாண்டத்துல. நேற்றைய தினம் பெருமாளுக்கு கூட சரணாகத்தின்னு லட்சணங்களோட செய்யணும் அம்மா, முறை தெரிஞ்சு அவரை சேரணும். இவ்வளோ அப்படி இல்லை, நீ உலக்க மாதிரி கீழே விழுந்தா கூட போ. பிரணிபாத்தம், நிபாத்தம்னா தடிக்கு விழுறது கூட பிரணிபாத்தம் தான். கால் இடறி கீழே விழறா போல தாயார் சந்நிதியில விழுந்தா போருமா? விழுந்தா கூட உடனே பிரசன்னமாயிடுவாளாம். சரணாகதியான பக்தனை ரட்சிக்க பெருமாள் எப்படி மெனக்கடுறாரோ முனையறாரோ அதுபோல ஆயிடுவாளாம். தாயார் கீழே விழுந்து எழுந்துண்டா போ. பிரணிபாத பிரசன்னாகி, உடனே பிரசன்னமாயிடுவாள். மைதிலி ஜனகாத்மஜா, அவள் மிதிலாதிபதியோட பொண்ணு ஜனகாத்மஜா. மைதிலி மிதிலையோட இளவரசி, ஜனகனுடைய புத்திரி. அவளை சிரமப்படுத்தாதீங்கோ. அலமேஷா பரித்ராதும் ராட்சசீர் மகதோ பயாதி, நீங்கள்லாம் அவளை நமஸ்காரம் பண்ணுங்கோ, நம்ம குடும்பங்கள்லாம் நன்னா இருக்கும்னு திரிஜட்டை சொல்றா. ராட்சசிகள்லாம் படுத்துற காலத்துல தாயாரே ஹனுமார் இன்னும் வராத நேரம், பேசாத நேரம் தாயார்கிட்டே மரத்து மேல இருக்கா. அந்த நாழிக்காக்கும் திரிஜட்டை சொல்றாள், அவள் நமஸ்காரம் பண்ணா ரட்சிக்கிற தெய்வம், கீழே விழுந்தா ரட்சிக்கிற தெய்வம்.
பிரணிபாத பிரசன்னாஹி மைதிலி ஜனகாத்மஜா. ரெண்டு கையை இப்படி தூக்கினா குரேசர் சொல்றார் குணரத்ன கோஷத்திலே, தாயாருடைய ஸ்தோத்திரத்திலே, ரெண்டு கையை இப்படி தூக்கினா பாரம்னு நினைப்பாலாம் தாயார். ஐயோ, ரெண்டு கையும் தூக்குறதே, தலைக்கு மேலே கும்பிடுறதே, கையேந்தின்னு என் முன்னாடி வந்து நிற்கிறதே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ரொம்ப கடன்பட்டதான் நினைப்பாலாம் தாயார். ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் மகதே விதீர்யே அஸ்மை ந கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்பா துவம் லஜ்ஜசே கதையே கோயமுதாரபாவஹா. தாயார் முகம் எப்பொழுதுமே ஒரு படி கொஞ்சம் முகம் கீழே தாழ்த்திதான் இருக்கு. குரேசர் கேட்கிறார், ஏன் உன் முகம் கீழே தாழ்த்தி இருக்கு? சேர்த்தி உற்சவம் கூட இல்லையே, பெருமாள் பக்கத்துல இருக்கார், அதனால கொஞ்சம் வெட்கப்பட்டு இருக்கேங்கிறதுக்கு. தனியா தானே இருக்கே, தனி கோவில் நாச்சியாரா தானே இப்ப இருக்கேன். நாங்கள்லாம் உன்னோட குழந்தைகள் தானே, குழந்தைகள் முன்னாடி அம்மா வெட்கப்பட வேண்டாமே. தும் லஜ்ஜசே கதையே, நீ ஏன் லஜ்ஜப்படுறே எனக்கு சொல்லுன்னா. அப்புறம் அவரே சொன்னார், உன்னுடைய உதார பாவம் தான் உன்னை லஜ்ஜப்பட வைக்க. கோயம் உதார பாவஹான், கையேந்தின்னு வந்து நிற்கிறதே இந்த குழந்தைகள், இதுக்கு குபேர சம்பத்தை கொடுப்போமா, இல்லை அஷ்டமகா சித்திகளை கொடுப்போமா, வைகுண்டத்தை கொடுப்போமா, பார்க்கடலை கொடுப்போமான்னு ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் வஹதே விதீர்யே, முன்னாடி கையை ஏந்தி நிற்கிறதே. கஸ்மைச்சித் அஞ்சலி பரம் அஸ்மைன கிஞ்சிதுச்சிதம் கிருதமித்யதாம்பா. நான் அம்மா தானே, அது குழந்தைகள் தானே, ஏன் என்கிட்ட வந்து கையை ஏந்தனும், எனக்கு தாங்கல்லையே. பேசாம வந்து நின்னாலே நான் எல்லாத்தையும் கொடுத்துடுவேனே, இப்ப கையை ஏந்தி வேற நிற்கிறதே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னு நீ லஜ்ஜப்பட்டுன்னு தலை குனிஞ்சுட்டு இருக்கியோ அப்படிங்கிறா. சீதாயா ஆச்சரிதம் மகதி. ரங்கநாயகி தான் சீதா லக்ஷ்மி, ரங்கநாதன் தான் ஸ்ரீராமன்னு சொன்னா சீதை யாரா இருக்க முடியும்? சீதா ரமா சம்பவா. வால்மீகி பார்க்கடல், ராமாயணமாகிற கடலை கடைய கடைய சீதைங்கிற மகாலட்சுமி வந்தால் சுக்ரீவா மரபூருகா, ஒரு கல்பக விருட்சம் வந்தது அந்த பார்க்கடல்னால். இந்த ராமாயணத்துல ஒரு கல்பக விருட்சம் சுக்ரீவன். கோட்டி கோட்டி வானரர்களை கொண்டு ராமார்ப்பணம் பண்ணி எண்ணிலடங்காத ஐஸ்வர்யம் சைன்யத்தை கொடுத்தான் ராவண யுத்தத்துக்காக. சுக்ரீவா மரபூருகா. அந்த பார்க்கடல்ல ஒரு ஐராவதம்னு ஒரு யானை வந்ததானால், இந்த ராமாயண பார்க்கடல்ல எது யானைன்னால் அங்கதன் தான் யானையா, அங்கத கஜஹா. அந்த பார்க்கடல்ல ஒரு சந்திரன் உதயமானாரே, இந்த ராமாயண பார்க்கடல்ல யாரு சந்திரனால் சௌமித்ரி சந்திரோதயா. லக்ஷ்மண சுவாமி தான் சந்திரனா. அந்த பார்க்கடல்ல ஒரு கௌஸ்துபம்னு ஒரு மணி வந்ததே, பெருமாள் மார்பிள சாத்தின்னு இருக்காரே. இந்த ராமாயண பார்க்கடல்ல கிடைச்ச கௌஸ்துப மணி எதுனால் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். ராமாயணமாகிற மாலைக்கு ரத்தனம் ஆஞ்சநேய சுவாமி தான். வாத்தோத்பன்னமணிஹி விபீஷண சுதா. அதெல்லாம் சரி, பார்க்கடல் கிடைஞ்சது அமிர்தத்துக்காக தானே. இந்த ராமாயணத்துல கிடைஞ்ச போது வந்த அமிர்தம் யாருன்னால் இப்ப சொல்ல போற விபீஷண சுவாமி தான். விபீஷணன் தான் அமிர்தமா. ஏன்னு அப்புறம் சொல்றேன், இதுக்கு அடுத்ததா சொல்றேன். இன்னும் ஒண்ணு பாக்கி, அந்த பார்க்கடல்ல ஒரு ஹாலாஹல விஷம் வந்ததே, அது போல இதுலயும் வந்திருக்குமே சொல்லிடுங்கோன்னா. பௌலஹாலாஹலஹா, ராவணன் தான் விஷமா. ஸ்ரீராமாயண துக்த சிந்துரமலஹா. இந்த பார்க்கடலை யாரு நித்திய நித்தியம் சேவிப்பாலோ ஸ்மரிப்பாலோ பூயாதி சுகஸ்ரேயசே, அவ எப்போதும் எல்லா பாக்கியத்தையும் அடைவாள் அப்படின்னு அழகான ஸ்லோகம், ராமகர்ணாமிருத ஸ்லோகம். வால்மீகி ஸ்மிருதி மந்தரேண மச்சிதா சீதாரமா சம்பவா சுக்ரீவா மரபூருகா அங்கதகஜஹ சௌமித்ரி சந்திரோதயஹ வாதோத்பன்னமணிஹ விபீஷண சுதா பௌலஷ்சஹாலாஹலஹ ஸ்ரீராமாயண துக்த சிந்துரமலஹ
பூயாதி சுக ஸ்ரேயசே. எல்லா பாக்கியத்தையும் இந்த ராமாயணம் கொடுக்கும்னு சொன்னார். அதுதான் இப்போ ராமநவமி உற்சவத்தில் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதில் விபீஷணன் தான் பார்க்கடலில் கிடைச்ச அமிர்தம்னு ஏன் சொல்றதுன்னா, பாலகாண்டம் ஆயிடுத்து, அயோத்தியா காண்டம் ஆயிடுத்து, ஆரண்யகம், கிஷ்கிந்தே, சுந்தரகாண்டம் எல்லாம் ஆயிடுத்து. ராமர் ஹிருதயத்துல என்ன இருக்குங்கிறத வெளிக்கொண்டு வந்தவர் விபீஷணர் தான். நேற்றைய தினம் வால்ல வச்ச தீயே லங்கை முழுக்க வச்சுட்டு ஹனுமான் திரும்பி வந்துட்டார். எரிஞ்ச லங்கையில விபீஷணன் எவ்வளவோ ஹிதோபதேசம் பண்ணான் ராவணனுக்கு. நீ அண்ணாதான், நான் தம்பி தான், ஆனாலும் சொல்றேன், நல்லது சொல்றவாள் கிடைக்க மாட்டாள் அண்ணா. சுலபா புருஷா ராஜன்னே சததம் பிரியவாதினஹா அப்ரியஸ்ய து பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபா. உன்னை போல உண்டா, உன்னை போல உண்டான்னு சொல்றதுக்கு தெருக்கு 10 பேர் கிடைப்பான். ஏதானும் நம்ம கிட்ட காரியத்தை சாதிச்சுன்னு போடுவான் நம்மளை கொண்டாடி. நீ நன்னா இருக்கணும்னு உனக்கு ஹிதம் சொல்றவன் ஒத்தம் கூட கிடைக்க மாட்டான். வக்தா ஸ்ரோதா ச துர்லபா. நான் ஏதோ நீ நன்னா இருக்கணும்னு சொன்னேன், நீ கேட்கல. நான் இல்லாத லங்கை என்ன திக்கரிக்கிறே, வெளியில போ லங்கையிலேருந்துன்னு, நான் இல்லாத லங்கையில நீ நன்னா இருன்னுட்டு விபீஷணன் அந்தரிக்ஷகத ஸ்ரீமானே சதுர்பிஸ் சஹ ராட்சசைஹி, 4 ராட்சசாலோட ஆஜகாம முகூர்த்தேனே எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா. ஒரு முகூர்த்தத்திலே ராமன்கிட்ட வந்தாரா. வால்மீகி அழகா சொல்றால், ராமன்கிட்ட ஒண்டி வந்தா போராது, லக்ஷ்மணனோட இருக்கிற ராமன் இடத்துல வந்தார் அப்படின்னா. எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா என்ன அர்த்தம்னால், லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா, லக்ஷ்மி சம்பத்து பூர்ணமா நிறைஞ்சவனா லக்ஷ்மணன். லக்ஷ்மிவான் லக்ஷ்மண ஸ்ரீமானே அமரம். லக்ஷ்மி சம்பத்துங்கிறது ராமருக்கு மணி பிரசு லக்ஷ்மணன் தானா. அந்த லக்ஷ்மண சுவாமியோட இருக்கிற விபீஷணன் ராமன் இடத்துல வந்தான். விபீஷணன் 1 மணி நேரத்துல பட்டாபிஷேகம் தான். சமுத்திர ஜலத்தை கொண்டு வர சொல்லி லக்ஷ்மணனை விட்டே பட்டாபிஷேகம் பண்ண வச்சுட்டா. ஆஜகாம முகூர்த்தேனே எத்திர ராமஸ்ஸ லக்ஷ்மணஹா. ஆகாசத்திலேருந்தே ராமன்கிட்ட சொல்றா, திக்த்வா புத்ராம்ச்ச தாராம்ச்சே ராகவம் சரணங்கதா சர்வலோக சரண்யாயே ராகவாய மகாத்மனே நிவேதயதமாம் க்ஷிப்ரம் விபீஷணம் உபஸ்திதம். இக்ஷ்வாகு குலதனம் ஸ்ரீராம் ரங்கநாதன். விபீஷண ஆழ்வானாலும் நித்தியம் சேவிக்கப்படுறவர் ரங்கநாதன். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் பெருமாள்னா விபீஷணன் நினைக்கணும். நம்ம அவர் அயோத்தியிலேருந்து கொண்டு வரலன்னா நமக்கு கிடைக்குமா? நினைச்சா அயோத்தி போக முடியுமா? ராமரை பார்த்துட்டு வந்தா எப்போ போகலாம் திரும்ப அயோத்திக்குன்னு தோன்றது, ராமரை பார்க்கறதுக்கு. அது மாதிரி ரங்கநாதர் இருந்தால் மனசால நினைச்சு பாருங்க. ஸ்ரீரங்கத்திலையும் அதுவும் இருந்து உற்சவங்கள்லாம் சேவிக்கிறவா. இந்த உற்சவங்கள்லாம் வையாளி சேவை, கல்பக விருட்சம், சேர்த்தி எல்லாம் அயோத்தி போனாதான் பார்க்கலாம்னு இருந்தா என்ன கொடுமையா இருக்கும். ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறதுக்கே பிடிக்குமா நமக்கு? ரங்கநாதனை அனுபவிக்க தெரிஞ்ச வாழ்க்கை. ஆனா அந்த விபீஷணன் கொண்டு வந்து இங்க நமக்கு கொடுத்தா, அந்த ஆழ்வான நினைக்காத இருக்கக்கூடாது, ரங்கநாதனை சேவிக்க கூடாது. பெருமாள் முன்னாடி கிட்டின்னு சொல்றவாள்லாம் விபீஷணனோட தனம், விபீஷணனோட தனம்னு தான் சொல்லுவா. விபீஷணன் கொண்டு வந்த தனம். லப்த்வா குலதனம் ராஜா லங்காம் பிராயாத் விபீஷணஹா அப்படிங்கிறால். பட்டாபிஷேகம் முடிஞ்சு தன்னோட குலதனத்தை கொடுத்தாராம் விபீஷண சுவாமிக்கு ஸ்ரீராமன். அதை இங்கே சந்திரபுஷ்கரணி கரையில இறக்கி விட்டார். தர்மவர்மாவோட தபஸுக்காக பெருமாளும் இங்கேயே தங்கிவிட்டா. விபீஷணா, நீ ராட்சசன் நினைச்சா கண்ண மூடி கண்ணு திறந்தா வரலாம், பாரதத்தை விட்டு வர எனக்கு அபிப்பிராயம் இல்லை. நீ இங்கே வந்துரு, ராத்திரி அர்த்தஜாம சேவை ஆனதும் ஏகாந்தமா உன் பரிவாரங்களோட வந்து நீ சேவி, நான் விடிய உனக்கு அனுகிரகம் பண்றேன், நான் இங்கேயே தங்கி விடுறேன் சந்திரபுஷ்கரணி கரையிலேன்னு பெருமாள் உத்தரவு பண்ணி விபீஷணன் இங்கே விட்டுட்டு போனார். அந்த விபீஷணாழ்வானுக்காக வந்தார், உத்தருக்காக வந்தார். கிளம்பினார் அயோத்தியிலேருந்து. இங்கே தர்மவர்மாங்கிற ஒரு பக்தனுக்காக வந்து சோழ ராஜாக்காக இறங்கினார். அப்புறம் நம்ம எல்லாருக்காகவும் ஆயிட்டார் நம்பெருமாள். நம்பெருமாள்னு பேரு எங்க ஊர் பெருமாள். ஏன்னால் யாரெல்லாம் என்னோட பெருமாள் நினைக்கிறாளோ எல்லாருக்கும் பெருமாள் அவர், நம் பெருமாள். விபீஷணாழ்வான் கொண்டு வந்து கொடுத்த ஒரு பாக்கியம். இன்னைக்கும் ராத்திரி பரிவாரத்தோடு வரார். விபீஷணன் பூஜை பண்றாருன்னு ஸ்ரீரங்க மகாத்மியம்.
தியக்த்வா புத்திராம்ச்ச தாராம்ச்சே ராகவம் சரணங்கதா. அவர் கொடுத்த அமிர்தம் தான் இவன். அமுதே அமுதேன்னு ஆழ்வார் பாடுறாரே, அமுதே அடியேன் இடதாய், அமுதே அமுதேங்கிறாரே. அந்த அமுது விபீஷணன் கொடுத்த அமுது. எல்லாத்தையும் விட்டேன், ராமனே கதி, எல்லாரும் நமஸ்காரம் பண்ண வேண்டியதையும் ஸ்ரீராமனும் லோகத்துக்கு காமிச்சவர் அவர் தான். நான் ராட்சசனாச்சே, நான் ராமனை அண்டலாமான்னு கேட்காதீங்கோ. சர்வலோக சரண்யாயே, எல்லாரும் நமஸ்காரம் பண்ண வேண்டியதையும் ஸ்ரீராமன், எல்லாரும் சொல்ல வேண்டியதையும் ராமநாமம், எல்லாரும் சரணமடைய வேண்டிய நமஸ்காரம் பண்ணதை வேண்டிய சரணம் ஸ்ரீராமச்சரணம். சர்வலோக சரண்யாயே ராகவாய மகாத்மனே நிவேதயதா. ராமனிடத்துல போய் சொல்லுங்கோ நான் வந்திருக்கேன்னு. மாம் பிராப்தம் விபீஷணம் உபஸ்திதம், இங்கேயே வந்துட்டேன்னு சொல்லுங்கோ பெருமாள்கிட்ட. விபீஷணன் அபயம் கேட்கிறான்னு நீங்க வெறுமனை சொல்லிட்டேலானா என் பிரபு கருணாமூர்த்தி எனக்கு அபயம் கொடுக்க லங்கைக்கு ஓடி போயிடுவான், அவ்வளவு சிரமப்பட வேண்டாம் அவன், நான் இங்கேயே வந்துட்டேன்னு சொல்லுங்க. விபீஷணம் உபஸ்திதம், நான் இக்கரைக்கே வந்துட்டேன். யாரோ ராமனன் தம்பியாம் விபீஷணனாம் ராட்சசனாம் எல்லாத்தையும் விட்டுட்டு உங்களை சரணம்னு சொல்றான்னு வெறுமனை நீங்க சொல்லிவிட்டேலானா என் பிரபு அபயம் கொடுக்க லங்கைக்கு ஓடி போடுவான். திக்த்வா புத்திராம்ச்ச தாராம்ச்ச ராகவம் சரணங்கதா சர்வலோக சரண்யாயே ராகவாய மகாத்மனே நிவேதயத மாம் க்ஷிப்ரம். சீக்கிரம் போய் சொல்லுங்க அவனிடத்துல. விபீஷணம் உபஸ்திதம். இப்படி சொன்னதுமே ராமாவதாரத்தில் அவர் மனசுல என்ன இருக்குங்கிறத இப்பதான் விபீஷணன் வந்தப்புறம் தான் தெரியறது. சுக்ரீவனை கூப்பிட்டு சொல்றா, எல்லாரும் சேர்த்துக்க கூடாதுன்னால் சுக்ரீவனும் கூடாதுன்னா. அப்போ விபீஷணனை பார்த்து சொல்றாள், சதோஷோவா பியதோஷோவா மித்திரபாவேன சம்பிராப்தம் அத்தியுஜேயம் கதஞ்சனா. சுக்ரீவா, ஒரு தடவை என்ன சரணம்னு சொல்லிவிட்டாரானா அவன்கிட்ட நான் தோஷம் பார்க்க மாட்டேன்டா சுக்ரீவா. சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ்மீதி ச யாச்சதே. அதுவும் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணிவிட்டானா ஒரு தடவை பண்ணா போறோம். சகிருதேவா பிரபன்னாயே, ஒரு தடவை நமஸ்கரிச்சாலே ரட்சிக்கிற தெய்வம் ராமன்கிறதுக்கு யார் பிரமாணம்னா சகிருத் பிரணத ரக்ஷாயாம் சாட்சியஸ்ய விபீஷணா. விபீஷணன் தான் பிரமாணம் அதற்கு. சாபராத பிரதீகாரஹா சஸ்ரீராமோ கதிர்மமா. எத்தனை தோஷம் இருந்தாலும் தோஷத்தை பார்க்காது ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணிவிட்டா ரட்சிக்கிற தெய்வம் ஸ்ரீராமன்கிறத காமிச்சு கொடுத்தவர் விபீஷணன் சாட்சியா இருந்து. சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ்மீதி ச யாச்சதே. உன்னை சேர்ந்தவண்ணும் சொல்லிவிட்டா நான் கைவிடுவேனா சுக்ரீவா. அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்விரதம் மமா. நான் 14 லோகத்திலேருந்தும் அவனுக்கு அபயம் கொடுத்து ரட்சிப்பேன், இது என்னுடைய விரதம்னு சுவாமி சொல்லிவிட்டு சொல்றாள். எத்தனை அபராதம் வேணாலும் பண்ணியிருக்கட்டும், நமஸ்காரம் கூட பண்ண வேண்டாம், 100 படி மேல சொல்றா. நேத்திக்கு ஒரு தப்பு பண்றது இடைஞ்ச பண்றது இன்னைக்கு முன்னாடி வந்து நிற்கிற, ஒன்னும் சொல்ல வேண்டாம், கையை கூப்பினா போறோம். எத்தனை தப்பு பண்ணியிருந்தாலும் பத்தாஞ்சலி புட்டம் தீனம் யாச்சம் தம் சரணாகதம். 2 கையை இப்படி கூட்டுவிட்டானால் அவன் தோஷத்தையே நான் பார்க்க மாட்டேன். பெரிய இடைஞ்சல் எனக்கு பண்ணியிருந்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன். பத்தாஞ்சலி புட்டம். அப்புறம் அது மாதிரி பண்ணாலும் சரி, இல்லை நேத்திக்கு நான் அந்த எண்ணத்துல பண்ணல, நான் அப்படி பண்ணல இப்படி பண்ணலேன்னு சப்பக்கட்டு கட்ட வருவான். பண்றதையும் பண்ணி விட்டு அப்படி ஏதாவது ஆரம்பிச்சா கூட வேண்டாம், எதுவும் சொல்ல வேண்டாம். யாச்சம் தம், அதுவும் வேண்டாம், கையும் கூப்ப வேண்டாம், நான் தப்பு பண்ணிவிட்டேன்னு அபராத க்ஷமாபனம் பண்ணிக்க வேண்டாம். என் சன்னதி முன்னாடி வரப்பா நிற்காம கொஞ்சம் தலையை குனிஞ்சு நின்றுட்டா போறா சுக்ரீவா. தீனம், நமக்கு யாரும் ரட்சிக்க இல்லை ராமனை விட்டார்னு நினைச்சுட்டா போறோம் ஒரு நிமிஷம். அதுதான் தைரியத்தேன்னு பேர். நமக்கு யாரும் இல்லை, பணம் ரட்சிக்காது, வீடு வாசல் ரட்சிக்காது, பதவி ரட்சிக்குமா, பணம் ரட்சிக்குமா, சுத்துபத்து ரட்சிக்குமா, பகவான் தான் ரட்சிப்பால்ங்கிற நினைப்போட ஒரு நிமிஷம் சுவாமி முன்னாடி நின்றுட்டா போ. பத்தாஞ்சலி புட்டம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம். இந்த 3ல ஏதாவது ஒண்ணு பண்ணிவிட்டா கூட அவன் சரணாகதி பண்ணவனை போல அவனை நான் ரட்சிப்பேன். சரணாகதின்னா சின்ன விஷயம் இல்லை.
ஏதோ விழுந்து எழுந்து நமஸ்காரம் பண்றது சரணாகதின்னு நினைச்சுட்டு இருக்கா. ஷட்விதா சரணாகதின்னு 6 லட்சணங்கள் இருக்கு சரணாகதிக்கு. ஆனுகூல்யஸ்ய சங்கல்பா, பிராதிகூல்யஸ்ய வர்ஜனம், ரக்ஷிஷ்யதீதி விஸ்வாசா, கோப்திருத்துவ வரணம் ததா, ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. பெரிய சாஸ்திரம். ராமாயண வியாக்கியானமே வைஷ்ணவால்னே பண்ணியிருக்காள். அதை சரணாகதி கட்டம் அந்த இடத்துக்கு பக்கமாக வியாக்கியானம் பண்ணியிருக்கா கோவிந்தராஜி. இவங்கிற வியாக்கியானத்தில் சரணாகதியை சொல்ல வந்தது தான் ஸ்ரீமத் ராமாயணமேன்னு விட்டா. முன்ன பின்ன கதையெல்லாம் விஷயம் இல்லை. பெருமாளை சரணமடையணும். சுதந்திரனா இருக்கக்கூடாது ஜீவன். ஆசிரியத்தோடு இருக்கணும். யார் ஆசிரியக்கணும்னால் பெருமாளை தான் ஆசிரியக்கணும். மனுஷால் ஆசிரியிச்சு பல்ல காட்டிட்டு ஒன்னதான் நம்பியிருக்கேன்னு சலாம் போட்டுன்னு இருக்கக்கூடாது. சுதந்திரனா இருக்கக்கூடாது ஜீவன். ஆசிரியக்கணும். யார் ஆசிரியக்கணும்னால் பெருமாளை தான் ஆசிரியக்கணும். பெருமாளை எப்படி ஆசிரியக்கணும்னா இப்படிதான் ஆசிரியக்கணுங்கிறதுக்கு தான் சரணாகதி சாஸ்திரம். எப்படி ஆசிரியக்கணுமோ அப்படி ஆசிரியக்கணும். ஆசிரியச்சவன் எப்படி இருக்கணும்னால் அதுக்கு சரணாகதி சாஸ்திரம் சொல்ற. அவன் ரட்சிப்பான்னு பேசாம இருக்க. அப்புறம் நம்ம முயற்சி பண்ணக்கூடாது. நம்மளும் ஒரு முயற்சி பண்ணுவோம். பெருமாள்கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். நம்மளும் ஏதாவது பண்றோம். அவர் என்ன பண்ணுவார், பாவம் படுத்துட்டு இருக்காரு ஸ்ரீரங்கத்துல. நம்ம தானே ஏதாவது மெனக்கடணும், அப்பதானே நடக்கும்னு இவனா ஒரு முயற்சி பண்ணினானால் சரணாகதி ஆக. ஆத்மநிக்ஷேப கார்பண்யே. பெருமாள் இருக்கார், ரட்சிப்பார். கோப்திருத்துவ வரணம் ததா. அவர் ரட்சிப்பார்னுட்டா ரட்சிப்பார். அப்படியே நம்பிண்டு இருக்கான். அந்த நம்பிக்கை குறையாத அந்த முயற்சி தான் நம்ம கிட்ட இருக்கணுமே தவிர இதையும் பண்ணுவோம் அதையும் பண்ணுவோம் பெருமாளையும் சொல்லி வைப்போம் எதுக்கும் பரப்பாட்டிலன்னு அப்படி இருக்கக்கூடாது. கோப்திருத்துவ வரணம் ததா. ஆத்மநிக்ஷேப கார்பண்யே ஷட்விதா சரணாகதி. ஏத்துனுட்டார் பெருமாள்னால் அப்படி ஏத்துப்பார். செய்வாரானால் அப்படி செய்வார். சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ்மி திச்சயாச்சதே அபயம் சர்வபூதேபியா. எத்தனை பக்தால் புராண காலத்திலையும் சரி இன்னைக்கு இருக்கிற திவ்ய தேசங்கள்லையும் வாழ்ந்த பக்தால். ஸ்ரீரங்கத்துல எத்தனை பக்த கூறத்தாழ்வான்னு ஒரு பக்தர் பெருமாளும் தாயாரும் தான் கத்தின்னு நம்பி வந்தார். நேர பேசிட்டு இருந்தாலும் வாழ்க்கை இதே பெருமாள் தான் இதே தாயார் தான். சேர்த்தி உற்சவம் செத்தகுருக்கு தெர போடுவாள். பெரிய அவசரம் நைவேத்தியங்கள் நடக்கும். கூறத்தாழ்வானோட புள்ள கிடுகிடுன்னு குட்டி பையன் உள்ள போய் ஒரு அப்பத்தை எடுத்து தின்னு கொடுத்து நைவேத்தியம் ஆரத்துக்குள்ளே பராசர பட்டர் சின்ன பையன் தவழ்ந்துட்டே போய் ஒரு அப்பத்தை எடுத்து சாப்பிட்டு கொடுத்து திரைக்கு உள்ள போய் கவனிக்கல்ல அரைச்ச கால் அசந்திருந்த நேரம். விடிய விடிய என்ன நடக்கிறது பங்குனி உத்தரம். உடனே சத்தம் போட்டு ஒரு அர்ச்சகர் பார்த்துட்டு என்னமா குழந்தைய உள்ள விட்டேன்னு அங்க இருக்கிறவாளையும் சத்தம் போட்டு மாதாவையும் கூப்பிட்டு திட்டி இப்படி பண்ணலாமான்னு சொல்லிவிட்டு நைவேத்தியம் ஆலை அதுக்குள்ள குழந்தை எடுத்து சாப்பிட்டு விட்டானேன்னு. அப்புறம் தாயார் பெருமாளுக்கு அம்சம் பண்றால். முகம் வாடி இருக்கான். தாயார் முகம் அதுவும் வாடி இருக்கு. முகம் பார்த்து தான் கைங்கரியம் பண்ணுவாள். இவர் இங்கே திட்டுறார். தாயார் சொல்றாள் எனக்கு தான் அம்சம் ஆயிடுதே, என் குழந்தை சாப்பிட்டாலே எனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறாள் தாயார். தனியா எனக்கு ஒன்றும் நைவேத்தியம் பண்ண வேண்டாம், என் குழந்தை சாப்பிட்டாலே நான் சாப்பிட்டா போல, என்னோட அபிமான புத்திரன்னா பராசரன் அப்படின்னு விட்டாள் தாயார். அப்புறம் ஒன்றும் சொல்றது இல்லை. அவர் உள்ள வந்தாலும் தெர போட்டிருந்தாலும் உள்ள வந்தாலும் ஒன்றும் சொல்றது இல்லை. ஏத்துண்டா இந்த பெருமாளும் தாயாரும் இப்படி ஏத்துப்பாள். ஒரு சமயம் பந்தாடிண்டே இருந்தார். உள்ள வந்து கொடுத்தோம். குழந்தை தான் கோவில்லையே தான் வளர்ந்துன்னு இருந்தது. ஏதோ பந்தை வச்சுன்னு விளையாடிட்டு இருந்தது. ஸ்கிரீன் போட்டிருந்த தாயார் பெருமாள் சந்நிதிக்குள்ள வந்து கொடுத்தோம். அந்த பந்து வந்ததும் திரையை விளக்கிண்டு உள்ள ஓடி வந்து பந்தை எடுக்கிறது. அர்ச்சகால் திட்டினால் ஏன் உள்ள வந்த திரை போட்டிருக்கா இல்லையா, மரியாதை வேண்டாமா. கொஞ்ச நாள் நின்றுட்டு 3-4 வயசு குழந்தை எட்டி போயிடுது. திரும்பி அர்ச்சகால் திருவாராதனம் பண்றால். முகமும் வாடி இருக்கு. ஏன்னு கேட்கிறாள் பெருமாளே. அந்த குழந்தையை கூப்பிடு அப்படிங்கிறாள். உடனே பராசரரை கூட்டுன்னு வந்து நிறுத்தறாள். பெருமாள் அர்ச்சக முகேன கேட்கிறாள். தெர போட்டிருந்த பொழுது பந்து உள்ள வர காலத்திலே என்ன நினைச்சிட்டு வந்தேன், அர்ச்சகால் திட்டினதும் என்ன நினைச்சிட்டு போனேன் இப்ப சொல்லு அப்படிங்கிறார். அந்த குழந்தை சொல்றது எங்க அப்பாவும் அம்மாவும் உள்ள இருக்கால்னு நம்பி உள்ள வந்து எடுத்தேன் பந்த. அந்த பாவனையில தான் நான் இருக்கேன். இவா திட்டினதும் பெரிய பிராட்டியும் பெரிய பெருமாளும் இருக்கால் அப்படின்னு நினைச்சுன்னு போனேன்னால் உடனே பெருமாள் சொல்றாள், என் சரணத்து மேல ஆணையா சொல்றேன், முன்பு நினைச்சதையே நினையும் அப்படிங்கிற.
பெரிய பிராட்டி பெரிய பெருமாள் நினைக்காதே, உன் அப்பாவும் அம்மாவும்னே என்ன நினைச்சுக்கோ, என் சரணத்து மேல சத்தியம் அப்படிங்கிறார் அர்ச்சக முகேன பெருமாள். அப்படியெல்லாம் நம்பினவால அப்படி ரட்சிக்கிற தெய்வம் ஸ்ரீரங்கத்துல இருக்கு. பத்மாதாத்ரி கராபியம் பரிசித சரணம் அங்கராஜம் பஜேகம்னு அவரையே நம்பி இருந்தோமானால் எல்லா பாக்கியத்தையும் அவர் பார்த்து பார்த்து செய்வார். புத்திருத்துவ வரணம் ததா ஆத்ம நிக்ஷேப கார்பண்யே. திவ்ய தேசத்திலையும் இருந்து பெருமாள் மேல பத்த காத்தும் மேல பட்டுண்டு உற்சவங்களையும் சேவிச்சுண்டு கவலையும் பட்டு இருந்தோமானால் நம்மளை போல தீனால் யாரு? சதீனோ தீனையே வசா. பெருமாளும் தாயாரும் என் குரு அடிக்கடி சொல்லுவார், தெய்வம் நடமாடின்னு இருக்கிற ஊர்ல இருக்கோம் நம்ம அப்படின்பார். தெய்வம் நடமாடின்னு இருக்கு, ராமாவதாரம் பார்க்கலன்னு நினைக்காது, கிருஷ்ணாவதாரத்துல காலத்துல இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இங்க வீதியில சித்திர வீதியிலையும் உத்தர வீதியிலையும் நடமாடின்னு இருக்கு தெய்வம் அப்படின்பா. அந்த பாவனை இல்லாம ஸ்ரீரங்கத்துல இருந்து உற்சவத்தை சேவிச்சு என்ன பிரயோஜனம்? சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ்மீதி ச யாச்சதே அபயம். பராசரருக்கு கல்யாணத்துக்கு பார்த்துன்னு இருக்கா. ஒரு இடத்துல போய் பொண்ணு கேட்டால் வசதி இல்லைன்னு கொடுக்க மாட்டேன்னு விட்டா கூறத்தாழ்வானுக்கு. சுவாமி உடனே சொப்பனத்துல போய், என்னோட அபிமான புத்திரன், என்னோட பிள்ளைக்கு நீ கேட்டா கொடுப்பியா மாட்டியா, குடும்பம் பொண்ணு அப்படின்றதும் மறுநாளைக்கு சக்கரப்பொட்டலம் எடுத்துட்டு ஓடி வரால் கூறத்தாழ்வானுடைய குடிசைக்கு. நேத்திக்கு மாட்டேன்னு சொன்னேரே, நானும் சரி உங்க சங்கல்பம் அப்படின்னு இருந்துட்டேனேன்னு இவா அந்த தம்பதிகள் ஆண்டாளம்மையாரும் கூறத்தாழ்வாரும் இல்லை பெருமாள் ஆக்ஞை பண்ணியிருக்கார். என்னோட பிள்ளைக்கு நீ குடு, எங்களுடைய அபிமான புத்திரன் பராசரன்னு தாயாரும் பெருமாளும் சொல்றாளப்பா, நீங்க ஏத்துக்கதான் வேணும்னு கெஞ்சி அந்த கன்னிகையே தானம் பண்ணிட்டு போனால் அப்படின்னெல்லாம் குரேஸ்வர பராசர பட்டருடைய சரித்திரம் எல்லாம் நேத்திக்கு இருந்தவா, ஸ்ரீரங்கத்துல இருந்தவா. போல எத்தனை பக்தாளுக்கு எத்தனைலாம் அனுகிரகம் பண்ணின தெய்வம். ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணா போருமாம் ரட்சிக்கிற தெய்வமா. சகிருதேவ பிரபன்னாயே தவாஸ்மி திச்சயாச்சதே அபயம் சர்வபூதேப்யா ததாம்யே தத்விரதம் மமா. இப்படி ராமன் சொல்ல உடனே விபீஷணனும் ஓடி வந்து சரணாகதி பண்ணேன். சமுத்ரா ஜலமானய சுக்ரீவா, சமுத்திரத்திலேருந்து ஜலம் கொண்டு வான்னு சொல்லி, ஏவ முக்தஸ்து சௌமித்ரிஹி அபியஷிஞ்சத் விபீஷணம் மத்தியே வானர முக்கியானாம் ராஜானம் ராம சாசனாத். ராமனுடைய ஆக்ஞையினாலே லக்ஷ்மணனை விட்டே விபீஷணனுக்கு இக்கரையிலேயே லங்காபிஷேகத்தை ஆஜ்யத்தை அபிஷேகம் பண்ணி வச்சா. இங்க சுகன்னும் சாரணனும் 2 பேர்கள் ராட்சசா இந்த கூட்டத்துல உள்ள பூந்து இவாளோட ஒருத்தராக கிளி மாதிரி வேஷம் போட்டுன்னு சுத்தின்னு இருந்தவன் அங்க போய் ராவணன்ட்ட சொன்னான், லங்கைக்கு போஸ்ட் ஆள் மாறியாச்சு, உங்களை எடுத்தாச்சு போஸ்ட்ல இருந்து, உங்க தம்பிக்கு பட்டாபிஷேகம் ஆயிடுத்து அக்கறை இல்லைன்னா. ராவணன் ரொம்ப கோபத்தோடு சைன்யங்கள் எல்லாம் திரட்டின்னு இருக்கே, சுவாமியும் இங்கே சமுத்திரராஜன் துணையோட சேதுபந்தனம் பண்ணி 5 நாள்ல சுவேல பர்வதம் ஏறி லங்கையை பார்க்கிறார். அங்கதன தூது அமைச்சு யுத்தம் தான் தீர்மானமாகி பிரமாதமான யுத்தம் நடக்க, முதல் முறை ராவணனை அவமானப்படுத்தி அமைச்சு விட்டால். தூங்கின்னு இருந்த கும்பகர்ணனை எழுப்பி விட்டான். கும்பகர்ணனை சுவாமி வதம் பண்ணினான். அதிகாயன்னு ஒருத்தன் தானியமாலினியினுடைய புள்ள அவன் வந்தான், அவனை லக்ஷ்மண சுவாமி வதம் பண்ணினார். இந்திரஜித்து வந்தான். இந்திரஜித்தை 3 நாளைக்கு சண்டை போட்டு லக்ஷ்மண சுவாமியால ஜெயிக்க முடியாது. பிரம்மாஸ்திரம் உள்பட அவன்கிட்ட செயலிழந்து போயிட. அப்போ ஒரு மந்திரம் சொல்லி ஒரு பானத்தை விட்டார். இந்திரஜித்து வதமாயி லக்ஷ்மணருக்கு ஜெயம் கிடைச்சு. எங்க அண்ணா ராமன் தசரதகுமாரன் தர்மாத்மா சத்தியசந்தங்கிறது சத்தியமானால் இந்த பானம் இந்திரஜித்தை அடிக்கணும்னா. தர்மாத்மா சத்தியசந்தே ராமோ தாசரதிர்யதி பௌருஷேச்சா பிரதித்வந்த்வா ஷரேணம் ஜஹி ராவணிம். இந்த இந்திரஜித்தை இந்த பானம் வதம் பண்ணட்டும்னார். இந்திரஜித்து வதம் ஆயிடுது. மூலபலங்கள் எல்லாம் திரட்டிண்டு கடைசியில ராவணன் யுத்தத்துக்கு 3 நாளைக்கு சண்டை நடந்து கடைசியில ராமராலையும் ஜெயிக்க முடியாது. ராவணனும் கொஞ்சம் ஓஞ்சிருந்த நேரம். ராம ராம மகாபாஹோ ஸ்ருணுகுஹ்யம் சனாதனம். யாரோ கூப்பிடுறா யுத்த காலத்துல, ராமா ராமா. யாரோ 2 முறை கூப்பிடுறாளே, ரொம்ப பிரியப்பட்டவா தான் திரும்ப திரும்ப பேரை சொல்லுவாள். பழகின குரலா வேற இருக்கே, யாருன்னு சுவாமி ஆகாசத்தை பார்க்கிறாள். அகஸ்தியாச்சாரியால் இறங்கி வராள்.
ராம ராம மகாபாகோ, சீக்கிரம் உனக்கு ஜெயம் கிடைக்க போறது, நான் சொல்லித்தரேன், இதை சொல்லு. ரகசியமானது இது. ஸ்ருணு குஹ்யம் சனா, குஹ்யம்னா ரகசியம். ஸ்ருணு குஹ்யம் சனாதரம் ஏன சர்வானரீன் வத்ஸ சமரே விஜயிஷ்யசி. சீக்கிரம் நீ ஜெயத்தை அடைய போறே பாரு. என்னது? ஆதித்ய ஹிருதயம் புண்ணியம் சர்வசத்ரு விநாசனம் ஜயாவகம் ஜபேன் நித்யம் அக்ஷயம் பரம் சிவம் சர்வமங்கள மாங்கல்யம் சர்வ பாப பிரணாசனம் சிந்தா சோக பிரசமனம் ஆயுர்வர்தனமுத்தமம் ரஷ்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்வ விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம் சர்வதேவாத்மகோ ஹ்யேஷः தேஜஸ்வீ ரஷ்மி பாவனः ஏஷ தேவாசுரகணான் லோகான் பாதி கபஸ்திபிः ஏஷ பிரம்மா ச விஷ்ணுஷ்சே சிவஸ்கந்த பிரஜாபதிः. எல்லாரும் வந்தார். இந்த ஸ்தோத்திரத்தை சொல்லு, நமப்பூர்வாயகிரையேன்னு அகஸ்தியர் சொல்லி கொடுக்க, மாதலியோட தேரையும் இந்திரன் அனுப்பே சுவாமி அதுல இருந்து ராவணனை வதம் பண்ணினார் பிரம்மாஸ்திரத்தினாலே. ராவணஸ்ய ஹரன் பிராணானி விவேஷ தரணீதலம். ஆகாசத்திலிருந்து தேவர்களும் புஷ்பவாரி பொழிய, இந்திரனும் வரன்கள்லாம் சுவாமிக்கு கொடுக்க, விபீஷணனை விட்டு ராவணனுடைய தேகத்துக்கு ஈமக்கடன்லாம் செய்ய சொல்லி, தசரதரும் வரன்லாம் சுவாமிக்கு கொடுக்க, சீதையும் விட்டு அக்னியை பரிசுத்தம் பண்ண சொல்லி, விபீஷணன் புஷ்பக விமானத்தை கொடுக்க, சுக்ரீவாதிகளோட விபீஷணாதிகளோட சீதையோட லக்ஷ்மணனோட ஸ்வேத புஷ்பகமாருஹ்யே சீதையா சஹ ராகவ சுக்ரீவாதி பவத் பக்தைஹி மனோமத்யே ரமஸ்வமே. நேர கிஷ்கிந்தைக்கு சுக்ரீவனோட மனைவி தாரை முதலிவாளெல்லாம் அழிச்சுட்டு எல்லாரையும் அயோத்தியில கொண்டு இறக்கிறாள். நந்தி கிராமத்துல சுவாமி வரை முன்னாடியே ஹனுமாரை விட்டு பரத்வாஜாசிரமத்தில் இறங்கின சுவாமி பரதனை போய் சொல்லுங்கோ, நான் அதை வந்துட்டே இருக்கேன், நந்தி கிராமத்தில் பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ணுறான் குழந்தைன்னு சொல்லி வசிச்சுண்டு சௌக்கியமாக இருக்கிற ஸ்ரீராமன் இதோ வந்துட்டே இருக்கார், உங்களை விசாரிச்சார்னு ஹனுமார் போய் சொல்ல, வாரி அணைச்சு கட்டி பரதன், தேவோவா மானுஷோவா துவம், நீ தேவனா மனுஷனா, ராமன்னா வராருன்னு நல்ல செய்தி சொன்னியே, உனக்கு நான் என்ன பண்ணுவேன்னு பரதன் கண்ணீரால ஹனுமாரை நினைக்க, அதே நேரம் புஷ்பக விமானம் இறங்க சுவாமி பரதனை வாலி அரைச்சு கட்டிண்டு சகோதராலாம் மங்கள ஸ்நானம் பண்ணி ஜட்டாசோதனங்கள்லாம் பண்ணிண்டு பரதன் தேரோட்டே சத்ருக்னன் கொடபுடிக்கே லக்ஷ்மண சுவாமி சாமரம்போடே சீதாராமால் அயோத்தியில பிரவேசிக்கே அயோத்தியா ஜனங்கள்லாம் ராமோ ராமோ ராமயிதி பிரஜானா பவன் கதான்னு ராமா ராமா ராமான்னு ஆரவாரம் பண்ணே வசிஷ்டர் மனு மாம்தாத்தாலா உட்கார்ந்த சிம்மாசனத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கே மாதாக்களோட பிராத்தாக்களோட சுவாமி சபைக்கு எழுந்துரளி சீதையோடு அங்க அமரே. ததச்ச பிரயதோ விருத்தா வசிஷ்டோ பிராமணை சஹ ராமம் ரத்னமடே மயே பீடே சஹ சீதம் நிவேஷயதே. வசிஷ்டோ வாமதேவஸ்சே ஜாபாலிரத காஷ்யபஹ காத்யாயன சுயஜ்ஞஸ்சே கௌதமோ விஜயஸ்ததா அபியஷிஞ்சன் நரவ்யாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா சலிலேன சஹஸ்ராட்சம் வசவோ வாசவம் யதா. ராஜாதிராஜ ராமச்சந்திர மகாராஜிகி பௌண்டரீகாஸ்வமேதாभ्यां வாஜபேயேன சாசகிருதி அன்யைश्च விவிதைர்யஜ்ஞைः அஜயதி பார்த்திவாத்மஜः த்ரிம்சத்கோடிர்ஹிரண்யஸ்ய. பட்டாபிஷேகம்லாம் சுவாமி பண்ணிண்டு பரதனுக்கு யுவராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு பௌண்டரீகம் அஸ்வமேதம் வாஜபேயங்கள்லாம் சுவாமி பல முறை பண்ணி 4 வர்ணத்தவர்களையும் அவர்கள் தர்மத்தில் இருக்க முடியுமாக பண்ணி பட்டாபிஷேக சர்க்கத்தில் வால்மீகி சொன்னார், எல்லாரும் சந்தோஷமா இருந்தால் அயோத்தியிலேன்னா சர்வம் உதிதமேவாசீத்துன்னா, எல்லாரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தாலாம். சொத்து பத்திலே ஏற்றத்தாழ்வு இருக்கும், ஆனா நிம்மதிங்கிறது ஒண்ணுதான். சொத்து இருந்ததுனால நிம்மதி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒன்றும் இல்லாதவன் நிம்மதி இல்லாம இருக்கான்னு சொல்ல முடியாது. நிம்மதிங்கிறதே வேற. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாலும் அயோத்தியில ஏன் இருந்தால்னு உடனே காரணம் சொல்றார். தர்ம கிரந்தமா இருக்கிறதுனால ராமாயணம் வால்மீகி சொல்றார், சர்வோ தர்மபரோ பவது.
எல்லாரும் தர்மத்தை நம்பி இருந்தாலாம், எல்லாரையும் அவர்கள் தர்மத்துல இருக்க முடியுமா? ஸ்ரீ தர்மமூர்த்தி ராமன் ஆட்சி பண்ணினாராம். அதனால எல்லாரும் சந்தோஷமா இருந்தார். சர்வம் உதிதமேவாசீதி சர்வோ தர்மபரோ பவது. எல்லாரும் தர்மத்தை நம்பி இருந்தால் தர்மம் தான் ரட்சிக்கும்னு இருந்தால், அசூயை இல்லாத, திருட்டு இல்லாத, நதஸ்கர பயம் ததா ஜர ஈதி பாதையெல்லாம் இல்லாத அயோத்தி தேசமே சுபிக்ஷமாக இருந்ததுன்னு வால்மீகி சொல்லி, இந்த ஸ்ரீமத் ராமாயணத்தை யார் படிப்பாலோ கேட்பாலோ சொல்லுவாலோ அந்த குடும்பங்கள்லாம் எல்லா பாக்கியத்தோடையும் ஸ்ரீ சமிருத்தியோடையும் கல்யாணத்தோடையும் மங்களத்தோடையும் குடும்ப விருத்திம் தனதானிய விருத்திம் ஸ்திரியஷ்ச முக்கியாக சுகமுத்தமஞ்சே ஸ்ருத்வா சுபம் காவியம் இதம் மகார்த்தம் பிராப்னோதி சர்வான் பவிச்சார்த்த சித்திம் ஆயுஷ்யம் ஆரோக்கியகரம் யசஸ்யம் சௌப்ராத்ருகம் புத்திகரம் சுபஞ்ச ஸ்ரோதவ்யமே தன்னியமேன சத்பிஹி ஆख्यानं மோஜஸ்கரர்த்திகாமைः ஏவமே தத்புராவృத்தம் ஆख्यानं பத்ரமஸ்து வஹா பிரவ்யாஹரத விஸ்ரப்தம் பலம் விஷ்ணோ பிரவர்ததாம். ராமாயணம் எங்க படிக்கிறதோ அங்க இருக்கிற விஷ்ணு ஆலயத்தில் இருக்கிற பெருமாளுக்கு சாநித்தியம் உண்டாகட்டும். பலம் விஷ்ணோ பிரவர்ததாம் தான் நம்ம ராமாசிரமத்தில் இருக்கிற ராமருக்கும் சரி, ஸ்ரீரங்க மகாக்ஷேத்திரத்தில் இருக்கிற நம்ம பெருமாளுக்கும் சரி, என்னைக்கும் நித்தியோத்சவமாக ஸ்ரீரங்கநாதோ ஜெயது ஸ்ரீரங்க ஸ்ரீஷ்ட வர்ததாம் அப்படின்னு தான் நம்ம ஒரு நாளும் பாராயணம் சொல்லி முடிக்கிறதே பிரார்த்திக்கிறோம். ஏன்னா ஸ்ரீரங்கத்தில் நமக்கு இப்படி ஒரு இடம் கொடுத்து நம்மளை வாழ வச்சு நிஷ்கவலையாக வச்சிருக்கார் பெருமாள். ஒரு இடம் போக வேண்டாம், ஒரு கவலை இல்லை, பெருமாள் நான் இருக்கேன்னு தாயார் நீ எங்கே போறேன்னு கேட்பார். அங்கே வெளியில் கிளம்பினாலே தாயார் கேட்குறா போல என் மனசு உன்னை நான் நிம்மதியாக வச்சிருக்கேன் ஸ்ரீரங்கத்தில், நீ இப்போ எங்கே போகணும், எங்கே போய் என்னை விட்டுட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னு தாயார் கேட்குறா போல என் மனசுக்கு ஒரு உணர்வு. அதுபோல் தாயார் சௌக்கியமாக வச்சிருக்கா. தாயாரும் பெருமாளும் ஒரு குறையும் இல்லை. அழகா ஆசிரமத்தை அமைச்சு மாதம் இங்கே பாகவத சப்தாகம், அதுபோல் இது ராமநவமி உற்சவம் 8வது வருஷமாக லட்சார்ச்சனையோடு அன்னதானத்தோடு 18 நாள் உற்சவம் அமோகமாக நடக்கிறது. நாளைக்கு கொஞ்சம் ஊரில் இல்லை, கார்த்தால பாராயணம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெட்ராஸ் வரைக்கும் போயிட்டு வேண்டியிருக்கு ஒரு கல்யாண விஷயமா. அதனால தான் இன்றைக்கே பிரவச்சனத்தை பூர்த்தி பண்ணிவிட்டேன். நாளைக்கு இல்லைன்னா முடிச்சிருவேன். நாளைக்கு கார்த்தாலையோடு இந்த ராமநவமி உற்சவம் பூர்த்தியாக இருக்கு. நாளைக்கு ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் பட்டாபிஷேகத்தோடு பாராயணம் 18 நாள் உற்சவம் அமோகமாக சுவாமி அன்னதானத்தோட பிராமண பூஜைகளோடு கூட அக்ஷார்ச்சனையோடு கூட வருஷத்துக்கு 2 தடவை நடக்கிற கோகுலாஷ்டமி உற்சவமும் அதுபோல் 15 நாளைக்கு நடக்கிறது. ராமநவமியும் 18 நாளைக்கு நடக்கிறது. மாதம் இது தவிர பாகவத சப்தாகங்கள் நவாகங்கள் சுவாமி நிறைய நடத்திகிட்டே இருக்கா இந்த யஜ்ய பூமியிலே ராமாசிரமத்தில். இந்த நேரத்தில் ராமன்ட்டு ஒரு கிருதஜதையும் சொல்லிக்கிறோம். நிர்விக்னமாக சுவாமி நடத்தி கொடுத்ததுக்கு ஒரு கிருதஜதை. லோகத்தில் இருக்கிற எல்லா ராமபக்தால் குடும்பமும் க்ஷேமமாக இருக்கணும். ராமநாமம் சொல்கிறவாளுக்கெல்லாம் இன்னும் ஸ்ரத்தா பக்தி ஏற்பட்டு நிறைய ராமநாமம் சொல்லணும். சொல்லாதவாள்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும். ராமாயணம் படிக்காதவாள்லாம், புஸ்தகம் இல்லாதவாள்லாம் அதில் ஒரு புஸ்தகமாவது வாங்கி வச்சுக்கணும். படிக்காதவாள்லாம் படிக்க ஆரம்பிக்கணும். சுந்தரகாண்டமாவது படிக்கணும். ஆதித்ய ஹிருதயம் சொல்லணும். ஸ்ரீ ராமானுகிரகம் எல்லா குடும்பத்துக்கும் இருக்கட்டும்னு பிரார்த்திச்சுட்டு ராமநவமி உற்சவத்தில் பிரவச்சனத்தை இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். பாராயணம் பூஜையோட நாளினி கார்த்தாலையோட உற்சவம் பூர்த்தியாகுது. நாளினிக்கு வந்துடுவேன், நாளை ராத்திரியே வந்துடுவேன். நாளினிக்கு திரும்ப இங்கே பட்டாபிஷேகம் படித்து லோகாசனஸ்தா சுகினோபவந்தோன்னு பிரார்த்தனையோட முடிகிறது. ஸ்ரீராமரோட அனுகிரகம் மேலே ஆச்சாரியாளுடைய சங்கர ஜெயந்தி உற்சவம் வருது. 15ஆம் தேதி அயோத்தியா அஸ்வமேத மண்டபம் மெட்ராஸ் மாம்பழத்தில் ஒரு நாள் சங்கர விஜயம் பிரவச்சனம் இருக்குது. 19லேருந்து பம்பாயில் சங்கர மடத்தில் 10 நாளைக்கு சங்கர ஜெயந்தி பிரவச்சனம் ஆச்சாரியாலோட அனுகிரகம். 10 நாளைக்கு சங்கர விஜயம் பிரவச்சனம் இருக்குது. ஆச்சாரியாலோட அனுகிரகம் அதெல்லாம் மேலே வரும். யூடியூப்பில் பார்க்குறவாளுக்காக சொல்கிறேன். ஸ்ரீராமரோட அனுகிரகம் நித்தியஸ்ரீ நித்தியமங்கலம்னு எல்லா குடும்பத்துக்கும் எல்லா பாக்கியத்தையும் பகவான் பண்ண பிரார்த்திச்சுப்போம். கல்யாண ரூபாய கலௌ ஜனானாம் கல்யாணதாத்ரே கருணாசுதாப்தே கம்வாதி திவ்யாயுத சத்கராயே வாதாலயாதீஷ நமோ நமஸ்தே. நாராயண 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 நாராயண
நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண நாராயண ஜானகி காந்த ஸ்மரணம். ஹர நம பார்வதி பதயே. சத்குரு ஆஞ்சநேய மூர்த்திகி.